Hi guys, welcome back to my channel. This is Latha from Swarnika Beauty and Makeover Free Professional Makeup and Hairstyling Course. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபவுண்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்னா வந்து நம்மளுடைய காம்ப்ளெக்ஷனை வந்து யூனிஃபார்மா கொண்டு வரது தான் ஃபவுண்டேஷன். அதாவது நம்ம ஸ்கின் டோனை ஈவனாக கொண்டு வர்றது. ஸ்கின் டோன்னா நம்ம என்ன சொன்னோம், நம்மளுடைய ஸ்கின் கலர், அதாவது மேலே இருக்கிற ஸ்கின் கலர், அந்த ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக நம்ம ஃபவுண்டேஷனை கொண்டு வரணும். ஸோ அதுதான் அந்த ஃபவுண்டேஷனோட வேலை. ஸோ ஈவன் ஸ்கின் டோனாக கொண்டு வரணும், ஸ்மூத்தாக இருக்கணும், க்ளோயிங், ரேடியன்ட், இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வர்றது தான் இந்த ஃபவுண்டேஷனுடைய வேலை. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபவுண்டேஷன் பற்றி டீட்டெயிலாக என்ன ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டேஷனுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி சூஸ் பண்ணணும், ஷேட்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு அதனோட வேர்ட் என்னன்னா யூனிஃபார்ம் காம்ப்ளெக்ஷன், அதாவது நம்மளுடைய காம்ப்ளெக்ஷனை ஈவனாக கொண்டு வர்றது. ஓகேங்களா? அதாவது ஈவன் த ஸ்கின் டோன். ஸ்கின் டோன் அப்படின்றது வந்து நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்கின் கலர். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்கின் கலர் வந்து லைட்டா, அதாவது மேல தெரியுற ஸ்கின் கலர், அதுதான் ஸ்கின் டோனு. அது வந்து ஃபேரா இருக்கலாம், வெரி ஃபேர், டார்க், டஸ்கி, மீடியம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா அது வந்து என்ன வரணும், நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி யூனிஃபார்மா நம்ம ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணி போடணும். ஸோ அப்போ நம்ம ஸ்கின் டோனு ஈவனா வரும். ஓகே, இந்த வெறும் ஃபவுண்டேஷனால மட்டும் ஈவன் ஸ்கின் டோனா இந்த எப்படி சொல்றது, நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் மறைக்க முடியுமானா முடியாது. நம்ம அதுக்கு தான் ஏற்கனவே நம்ம முன்னாடி என்னென்ன பண்ணணும்ன்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கின் ப்ரெப். ஓகேங்களா? ஸ்கின் ப்ரெப்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎம் ப்ராசஸ், அதாவது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் பிளஸ் லிப் பாம் போடணும் நம்ம, பிளஸ் ஐ கிரீம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ரெப் பண்ணணும், சிடிஎம் ப்ராசஸ். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போடுவோம். ஸோ ப்ரைமர் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். ப்ரைமர்னா வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மேட் ஃபினிஷ் ப்ரைமர், அதாவது சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். இல்லை போர்லெஸ் ப்ரைமர், போர் மினிமைசிங் ப்ரைமர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த போர்ஸ்லாம் பெருசாக இருக்கவங்களுக்கு போர்லெஸ், போர் மினிமைசிங் ப்ரைமர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் சிலிகான் பேஸ்டு ஆயிலி ஸ்கின்க்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் ட்ரை நார்மல் ஸ்கின்க்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ப்ரைமர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து நம்ம வந்து பண்றது கலர் கரெக்ஷன். ஸோ இப்போ கலர் கரெக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம், நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துருந்தோம்னா கலர் கரெக்ஷன்ல வந்து நம்ம பார்த்தது வந்து அதாவது காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னோடைய ஃபிளாஸ், ஸ்கின்னோடைய டிஸ்கலரேஷனை எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கறது பார்த்துருந்தோம். ஸோ அதுல வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற கரெக்டர்ஸ் ஆரஞ்சு கரெக்டர்ஸ் பிளஸ் கிரீன் கரெக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். டீட்டெயிலா நீங்க வேணும்னா என்னோட அந்த கலர் கரெக்ஷன் கிளாஸ் போய் பாருங்க, நான் கார்டுல கொடுக்குறேன் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சீலர். ஓகேங்களா? ஸோ கன்சீலர் நம்ம பண்ணணும். ஸோ கன்சீலர் வந்து எதுக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கலர் கரெக்ஷன் பண்றதுனால வந்து நம்மளோட ஸ்கின் என்ன ஆகும்னா டிஸ்கலர் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா ஆரஞ்சு, கிரீனு இந்த மாதிரி வந்து பிம்பிள்ஸை மறைக்கிறதுக்கு நம்ம கிரீன் கலர் யூஸ் பண்ணுவோம், டார்க் ஸ்பாட்ஸ் மறைக்கிறதுக்கு ஆரஞ்சு யூஸ் பண்ணுவோம், பிரைட்னஸ், எல்லோ, இந்த மாதிரி நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் கலர் எப்படி ஒரு மாதிரி டிஸ்கலரேஷனா இருக்கும், அங்கங்க ஆரஞ்சு, ரெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் டிஸ்கலரேஷனை நம்ம மறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சின்ன ஒரு மைல்டு ஸ்பாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின் டோனோட ஒரு இது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்ஸ் லைட்டா ஒரு எப்படி சொல்ல, நம்ம ஸ்கின் ஒரு லெவல் லைட்டா ஒரு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா கன்சீலரே அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்றதுதான் வந்து இந்த கன்சீலரோட வேலை. ஸோ இது ரெண்டும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கலர் கரெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓகேங்களா? ஸோ இந்த கலர் கரெக்ஷன்ல
இப்போ இந்த கலர் கரெக்ஷன்ல நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்றோம் அப்படியே, அதாவது இங்க தான் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, இங்க தான் நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்றோம்னா அதுக்கு மேலேயே தான் நீங்க வந்து கன்சீலர் யூஸ் பண்ணணும். ஃபுல் ஸ்பேஸுக்கு கன்சீலர் போடக்கூடாது. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க வந்து இல்ல நான் வந்து நீங்க வந்து ஒரு பிரைடுக்கு போடல, வேற ஒரு கிளைண்ட்டுக்கு போடல, நீங்க செல்ஃபா போட்டுக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாதிரி இல்ல பக்கத்துல போறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours போதும் அப்படின்னு கன்சீலரே போதும்னா அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ மேக்கப்ங்கிறது நம்மளுடைய சாய்ஸ். பட் நம்ம கிளைண்ட்டுக்கு பிரைடுக்குன்னு போடும்போது ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா வந்து அந்த மேக்கப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வெறும் இல்லை எனக்கு கன்சீலர் மட்டும் போதும், ஏன்னா அதுவும் நம்ம ஸ்கின் டோன் கலர்ல இருக்கிறதுனால இப்போ நம்ம கன்சீலரோட கூட நிறுத்திக்கலாம். கலர் கரெக்ஷன் பண்ணி கன்சீலரோட கூட நம்ம நிறுத்திக்கலாம். கன்சீலர் வந்து நல்லா ஹைலி பிக்மெண்டட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஃபவுண்டேஷன் போட போறதா இருந்தா நீங்க வந்து கலர் கரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் நீங்க கன்சீலர் யூஸ் பண்ணணும், ஃபுல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது ஃபவுண்டேஷன். இப்பதான் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஃபவுண்டேஷனை ஈவனா நம்ம ஸ்கின் டோனுக்கு நம்ம ஃப்ளாஸ் எல்லாம் மறைச்சி ரொம்ப ஸ்மூத்தா ஒரு க்ளோயிங்கா ரேடியண்டா அந்த பேஸை கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு ஃபவுண்டேஷன் பண்ற அந்த பேஸோட ரிசல்ட் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் போட்டாலோ இல்லை ப்ரைமர் வரைக்கும் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஃபவுண்டேஷன் போட்டாலோ நமக்கு வந்து ஸ்மூத்தான பேஸ் கிடைக்காது, ஸ்கின் டோன் கேட்டது வராது, அதாவது கிரேஷ் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேஸ்ல எதுவுமே கிடையாது, எந்த ஒரு சின்ன ஃபிளாஸ் கூட கிடையாது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபவுண்டேஷன் போகலாம். பட் 90% இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி சின்ன டார்க் ஸ்பாட்ஸ் ஆகுது ஃபேஸ்ல இருக்கு, அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கலர் கரெக்ஷன் கன்சீலர் பண்ணிட்டு தான் ஃபவுண்டேஷன் போடணும். ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம ஸ்கின் டோன்ல இப்போ நம்ம ஸ்கின் டோன்ல ஒரு பிளாக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளாக் பேப்பர் வச்சுக்கோங்க, அதுக்கு மேல நம்ம ஒரு ஒயிட் பேப்பர் வச்சா என்ன ஆகும், அந்த பிளாக்கோட கலர் வந்து உள்ள இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், பியூர் ஒயிட் மாதிரி இருக்குமா அந்த பேப்பர்? இருக்காது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃபவுண்டேஷனும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்றது நம்ம ஸ்கின் டோன் கலர்ல நம்ம ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஸ்கின் டோன் கலர்லயே நம்ம வந்து அந்த இதை வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஷேடை நம்ம ஸ்கின் கலருக்கே தான் நம்ம சூஸ் பண்றோம். ஸோ அப்போ ஸ்கின்னுடைய ஃபிளாஸ் எல்லாம் மறைக்காம ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணாம நீங்க வந்து நம்ம ஸ்கின் டோன் கலர்லயே ஃபவுண்டேஷன் போடுறது யூஸ் இல்லையா? யூஸே கிடையாது. அதுக்கு நம்ம நார்மல் ஸ்கின்னே இருந்துட்டு போகலாம். இது எப்படி இருந்தாலும் அதே டார்க் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு வெளியே பாப் அவுட் ஆக தான் போகுது. அதான் ஆனா அது என்ன கலரா உங்களுக்கு பாப் அவுட் ஆகும்? கிரேயிஷா ஒரு மாதிரி பிளாக்கா இருக்க மாதிரி உங்களுக்குள்ள ஒரு செல்ஃபா ஒரு நமக்கு வந்து அந்த இல்யூஷன் வரும். ஓகேங்களா? அந்த பிளாக் கலர்லயும் நமக்கு அந்த மாதிரி ஒரு கிரேயிஷா வரும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இல்ல நம்ம ஃபவுண்டேஷன் சரியா செலக்ட் பண்ணாததுனால மட்டும் தான் வந்து நமக்கு வந்து கிரே ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க ஃபவுண்டேஷன் கரெக்டா கூட சூஸ் பண்ணிருப்போம், நம்ம ஸ்கின் டோன் கலருக்கே நம்ம ஃபவுண்டேஷன் கரெக்டா சூஸ் பண்ணிருப்போம். பட் ஆனா நம்ம வந்து நம்மளுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஹைட் பண்ண மறந்துருப்போம். ஓகேங்களா? அந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. மேபி உங்ககிட்ட கலர் கரெக்ஷன் இல்லாம இருக்கலாம், கன்சீலர் இல்லாம இருக்கலாம், அதனால நீங்க ஃபவுண்டேஷன் போய்க்கலாம், இல்ல மறந்து விட்டுருக்கலாம். இது மாதிரி எது வேணாலும், இல்ல உங்களுக்கு மேக்கப் ப்ராசஸ் தெரியாம ஸ்ட்ரெயிட்டா சரி ஃபவுண்டேஷன் மட்டும் போடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னா சொல்றேன். இந்த யூசேஜ் தெரிஞ்சாதான். இப்போ இதுல வந்து நிறைய அட்வான்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் கன்சீலர் ஃபவுண்டேஷன் போட்டு கன்சீலர் அதுக்கப்புறம் அப்ளை பண்றாங்க. அப்புறம் வந்து கன்சீலர்லயே கூட நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அது வந்து அட்வான்ஸ்டா இன்னும் போக போக நம்ம வந்து டிஃப்ரெண்டா நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இன்னும் நம்ம பிரைடல் மேக்கப்லாம் போகும்போது உங்களுக்கு இன்னும் நான் வந்து நிறைய டீட்டெயிலாக நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கா இருக்கிறது இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன்ன்றது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃபவுண்டேஷனை கொண்டு வந்தாதான் நம்மளால ஒரு ஸ்கின் டோனை வந்து ஈவன் ஸ்கின் டோனை கொண்டு வர முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க வெறும் ஃபவுண்டேஷன் போட்டா கம்பல்சரி உங்களுடைய மேக்கப் வந்து கிரேயிஷ் ஆகும். ஓகேங்களா? கிரேயிஷ்னா ரொம்ப நேரம் கழிச்சுன்னா அதாவது இமிடியேட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க போடும் போதே தெரியும் உங்க ஸ்கின்ல வந்து அது கிரேவாயிடும். ஸோ நீங்க இந்த யூசேஜ் தெரியாம நீங்க வெறும் ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஃபவுண்டேஷன் வந்து
நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோம், நம்ம ராங்கா வாங்கிட்டோம் நினைப்பீங்க. நீங்க மேபி கரெக்டா கூட வாங்கிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இந்த இது வந்து இந்த ஸ்டெப்ஸை நீங்க பண்ணாததுனால இது வந்து உங்களுக்கு கிரேயிஷா தெரியும். ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஈவன் ஸ்கின் டோன் வரணும்னா இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணுங்க. ஸ்கின் ப்ரெப் ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்டை மினிமலா யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நடுவில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேப் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளென்சிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுங்க. ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். அடுத்து டோனர் போங்க. அதுக்கப்புறம் டோனிங் போன உடனே அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேப் கொடுங்க. ப்ரைமர் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கேப் கொடுங்க. அது நம்ம ஃபேஸ்ல செட் ஆகட்டும். ஓகேங்களா? நம்ம ப்ரைமர் போட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து ஒரு விஷயம் போடும்போது என்ன ஆகும்னா எல்லா ப்ராடக்ட்டும் வந்து கிளப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்கப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால எப்பவுமே கேப் கொடுத்து போடுங்க. ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்றது இப்போ தெரிஞ்சிச்சு. யூனிஃபார்மாக நம்ம ஸ்கின் டோனை கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனில் வந்து நார்மலாக வந்து லிக்விட் பேஸ்டு இருக்குது, க்ரீம் பேஸ்டு, ஸ்டிக் பேஸ்டு, மினரல் பேஸ்டு, சாட்டின் பேஸ்டு, இந்த மாதிரி நிறைய இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக டைப்ஸ்ன்றது நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சியை வச்சு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் பிரிக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா லிக்விட் ஃபவுண்டேஷன், க்ரீம் ஃபவுண்டேஷன், ஸ்டிக் ஃபவுண்டேஷன், பவுடர் அண்ட் மவுசி. ஓகே, ஸோ இது எந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் பேஸ்டு இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன்னாலே வந்து நம்ம எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிஃபரபிளாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை, அதாவது மீடியம்ல லோலையும் இருக்கு. லோன்றது வந்து இன்னொரு நேம் என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லேபிளில் ஷீர் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ டு மீடியம் ஃபுல் கவரேஜும் இதில் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது க்ரீம் ஃபவுண்டேஷன். க்ரீம் ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி ஸ்கின் டைப் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம்னா ட்ரை அண்ட் நார்மல். ஏன்னா க்ரீம் வந்து ஒரு மாதிரி கிரீஸ் பேஸ்டாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்துருப்பீங்க இல்லையா? க்ரீம்னாலே வந்து ஒரு மாதிரி கிரீஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த ட்ரை நார்மலுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கோம் அந்த க்ரீம் பேஸ்டு ஃபவுண்டேஷன். அதனால மோஸ்ட்லி நம்ம வந்து க்ரீம் பேஸ்டு ஃபவுண்டேஷன் ட்ரை அண்ட் நார்மலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, நான் அப்போ ஆயிலி ஸ்கின்கே யூஸ் பண்ணக்கூடாதானா யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்றது, ரொம்ப ஓவர் எக்ஸசிவ் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ப்ரைமர்னு ஒன்று போடுறோம் இல்லையா? ப்ரைமரில் வந்து நம்ம ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஆயிலை வெளியில் வர விடாமல் அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம க்ரீம் பேஸ்ட்டு போகலாம், ஆயிலி ஃபேஸ்க்கு தப்பு கிடையாது. பட் ஸ்பெஷலி ஓகேங்களா, ட்ரைனாலே நீங்கள் வந்து லிக்விடை விட க்ரீம் பேஸ்ட் போடுறது பெட்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரை அண்ட் நார்மல். இதனோட கவரேஜ் க்ரீம் பேஸ்ட் எப்போவுமே வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுப்போம் நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக் பேஸ்ட். ஸ்டிக் பேஸ்டும் வந்து சேம் ட்ரை டு நார்மல். இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஸ்லாம் பெருசாக இருக்கவங்களுக்குலாம் ஸ்டிக் பேஸ்ட் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த போர்ஸில் வந்து அந்த ஸ்டிக் வந்து நம்ம இது பண்ணும்போது அப்படியே போர்ஸில் போய் அப்படியே உட்காந்துரும், க்ளாக் ஆகிடும். அதனால நம்ம ஸ்டிக் பேஸ்டும் வந்து ட்ரை அண்ட் நார்மலுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். ஸோ இதனோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஹை கவரேஜ். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிவி சீரியல் சினிமாஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டிக் பேஸ்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பவுடர் பேஸ்ட். பவுடர் பேஸ்ட்னாலே வந்து ஆயிலி ஃபேஸ் தான். ஏன் ஆயிலி அண்ட் காம்பினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னா நமக்கு வந்து ஆயில்னாலே ஃபேஸ்ல எப்படி இருக்கும், நம்ம ஆயில்னாலே பவுடர் போட்டால் அந்த பவுடர் என்ன பண்ணணும்னா அந்த ஆயிலை அப்சர்வ் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அதனால தான் இது வந்து ஆயில் பேஸ்ட் ஆயிலி அண்ட் காம்பினேஷனுக்கு சூட் ஆகும். நம்ம ட்ரை அண்ட் நார்மல் போட்டால் ஏற்கனவே உங்கள் ஃபேஸ் ட்ரையாக இருக்கிறதுக்கு இன்னும் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ட்ரையாக, இன்னும் ஓவர் ட்ரையாக தெரியும். ஓகே, ஸோ அதனால நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. கேக்கியா பேட்சியா ஆகுமானா பவுடர் பேஸ்ல கேக்கி பேட்சி ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு க்ரீமோ ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த மாதிரி பவுடர் அதுக்கு மேலே நம்ம பவுடர் போடுறோம். ஸோ அதனால அது வந்து கேக்கி ஆகிறதுக்கு பேட்சி ஆகிறதுக்கு பிளெண்ட் சரியா பண்ணலன்னா அது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் பவுடர் பேஸ்ட் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு பவுடர் பேஸ்டு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னா அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல் கவரேஜ் தான். அதாவது லோ கவரேஜ் கூட சொல்ல முடியாது, மினிமல் கவரேஜ்.
இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இந்த ஃபேஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ்ல வந்து எந்தவித ஸ்கின் இம்பர்ஃபெக்ஷனுமே இல்லாம நம்ம சும்மா பக்கத்துல போயிட்டு வரோம் ஒரு 1 ஹவருக்கு அப்படின்னா நம்ம வந்து நீங்க இந்த மாதிரி பவுடர் ஃபவுண்டேஷன் போகலாம். ஓகே, பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் வந்து மவுசி வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து லோ கவரேஜ் தான் கொடுக்கும். இது வந்து நம்ம ஒரு ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு இந்த மாதிரி ரெகுலர் யூஸ் ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்கலாம் வந்து மவுசி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஜென்ரலாக வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இது பண்ணியிருக்கோம். ஸ்கின் டைப் இந்த ஸ்கின் டைப்க்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அதாவது நம்ம சொல்கிறோம் எப்படி வந்து ஒரு ப்ராசஸோ அந்த மாதிரி க்ரீம்னா ட்ரை நார்மலுக்கு தான் யூஸ் பண்ணணுன்றது இருக்கு. பட் இப்போ வந்து நிறைய மாற்றிருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷை டூயியாக மாற்றுறாங்க, டூயி ஃபினிஷை வந்து மேட்டாக மாற்றுறாங்க. ஸோ அதை நம்ம போக போக நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனா இதுதான், அதனோட கவரேஜ் இதுதான். ஓகேங்களா? இதை தவிர்த்து வந்து பில்டபிள் கவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பில்டபிள் கவரேஜ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபவுண்டேஷன் போடுறேன் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் சப்போஸ் வந்து எனக்கு பத்தலை, அது ஒரு மீடியமாக தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நான் கவரேஜ் ஹையாக கொடுக்கணும்னு நினச்சேன்னா நான் அதுக்கு மேலே திரும்ப ஒரு கோட் ஃபவுண்டேஷன் கொடுக்கலாம். அதே வந்து சில பில்டபிள் கவரேஜ் இல்லாத ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து நான் போட்டு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா அப்படியே கேக்கியா ஆகிடும், பேட்சியாக ஆகிடும் என்னோட மேக்கப்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால பில்டபிள் கவரேஜ்ன்றது ஒன்று இருக்கு. அது தனியாக நான் வந்து நம்ம ஒரு செஷனில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா, நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் அண்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.